அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அற்புதமான ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க. இந்த நாளை யார் ஒருத்தங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டாலும் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீர்க்கவே முடியாதுன்னு நினைக்கிற பலவிதமான பிரச்சனைகளாகட்டும், கஷ்டங்களாகட்டும், நோய்களாகட்டும், கவலைகளாகட்டும் எல்லாமே நொடியில் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நாள் தான் இந்த நாள். இது வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான நாள். இன்றைக்கி ஜூலை மாதத்தின் 29ஆம் தேதி, ஆடி மாதத்தின் 13ஆம் தேதி, நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை பொதுவாக முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாள். இது உங்களுக்கே தெரியும். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு ஆடி மாதத்திற்குண்டான வளர்பிறை பஞ்சமியானது இருக்குது. வளர்பிறை பஞ்சமியை நம்ம ஸ்ரீ பஞ்சமி அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் வாராகியம்மன் வழிபாடு செய்கிறது மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். வாராகியம்மன் வழிபாடு இது வரைக்கும் செஞ்சு பழக்கம் இல்லை, எங்கள் வீட்டில் படமும் இல்லை, சிலையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்கிறது சிறப்பு. மேலும் இந்த ஆடி மாத வளர்பிறை பஞ்சமியை கருட பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க. சகலவிதமான தோஷங்கள் நீங்குவதற்கும், எதிரி தொல்லைகள் நீங்குவதற்கும், தொழில் வியாபாரம் நல்ல முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த நாளில் நம்ம பெருமாள் வழிபாடு கூடவே கருடன் வழிபாடு செய்கிறது சிறப்பு. இப்போ நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போனீங்கன்னாவே அங்கே கருடாழ்வார் இருப்பார். நீங்கள் அதுபடி பார்த்து வழிபாடு செய்யலாம். இல்லைன்னா வீட்டில் பெருமாள் படம் இருந்ததுனாவே அதை தூய்மைப்படுத்திட்டு நீங்கள் வழிபாடு செய்கிறது சிறந்த பலனை கொடுக்கும். ஏற்கனவே இந்த கருட பஞ்சமி நாளில் ஏற்ற வேண்டிய தீப முறை குறித்தும், ஒரு சிவப்பு கயிறு வச்சு அது நம்மளுடைய கையிலையோ அல்லது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வண்டியிலையோ கட்டிக்கிறதன் மூலமாக நமக்கு விபத்துகள் ஏற்படாமல் இருக்கும் என்பது குறித்தும் தனி பதிவு போட்டிருக்கேன். அடுத்ததாக குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் ஒன்று போட்டிருக்கிறேங்க. அதன்படி குளிச்சிங்கன்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும். மேலும் நிலைவாசலில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் குறித்தும் அதே பதிவிலேயே சொல்லியிருப்பேன். இன்னுமே பார்த்திங்கன்னா நமக்கு டைம் இருக்குது. அதனால் இது வரைக்கும் செய்யாமல் இருந்தீங்கன்னா மாலை நேரத்துலையாவது அவசியம் செய்யுங்க. ஏன்னா ஆடி செவ்வாய், அது கூட இந்த கருட பஞ்சமி, உத்தர நட்சத்திரம் எல்லாமே இருக்கிறதுனால இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடுதீங்க. அடுத்ததாக இன்றைக்கி கற்பூரவள்ளி இலை ஒன்று கிடச்சா கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தேன். அடுத்ததாக இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட பொருள் உங்கள் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னாவே போதும்னு சொல்லி அதை வச்சு ஒரு பரிகாரமும் சொல்லியிருப்பேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்று கருட பஞ்சமியாக இருக்கிறதுனால ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த மந்திரத்தை நீங்கள் இன்றைக்கி பூஜை அறையில் உட்காந்து சொல்வதன் மூலமாக நான் மேலே சொன்ன எந்த ஒரு பிரச்சனைகளும் நேராமல் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோக்கெல்லாம் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் அந்த வீடியோவுடைய லிங்க் நான் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்து உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒன்றையாவது செய்யுங்க. எதுவும் செய்யாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது சிம்பிளான மெத்தட்ஸ் செஞ்சோம் அப்படிங்கும்போது அதுக்கே நமக்கு நல்ல பல மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்கள், கடன்கள் எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் தான். செவ்வாய்க்கிழமை நாளில் கண்டிப்பாக கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பரிகாரம் செஞ்சோம்னா நம்மளுடைய கடன் தீரும் அளவுக்கு ஏதாவது ஒரு வகையில் பணம் வரும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இன்றைக்கி கருட பஞ்சமியாகவும் இருக்குது இல்லையா, அதனால் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இதை பிரச்சனைகள் இருக்குது, அதாவது கடன் இருக்குது, கஷ்டம் இருக்குது, நோய் இருக்குதுன்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். ஒருவேளை நீங்கள் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க, சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம். எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் செய்யுங்க. இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லை. நான் மேலே சொன்ன அந்த சேர்க்கை எல்லாமே இன்று இரவு முழுக்கவே நமக்கு இருக்குது. நள்ளிரவுக்கு மேலே தான் மாறுது. அதனால் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்போ வேணாலும் இதை செய்யலாம். இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணி 6 கருமிளகு எடுத்துக்கோங்க. இந்த மிளகுக்கு விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை உண்டு. நம்மளுடைய கஷ்டங்கள் மற்றும் கவலைகளை போக்கக்கூடிய தன்மையும் உண்டு. அதுவும் செவ்வாய்க்கிழமை நாளில் மிளகு வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு உடனே பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மற்ற செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த மாதிரி பரிகாரம் செஞ்சு உங்களுக்கு பலன் கிடைக்கலினா கூட இன்றைக்கி கருட பஞ்சமியாகவும் இருக்குது,
உத்தரமாகவும் இருக்குது அப்படிங்கிறதுனால அவசியம் வந்துட்டு இதை நீங்கள் செஞ்சு பலனடையுங்க. இதுக்கு நமக்கு 6 மிளகு வந்து தேவைப்படுதுங்க. முருகப்பெருமானுக்குரிய எண்ணெய்னு பார்க்கும்போது 6, நம்ம அதனால் 6 மிளகு எடுத்துக்கலாம். வீட்டில் இருக்கிறதையே வந்துட்டு எடுத்துக்கலாம். அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கல்லுப்பு வந்து தேவைப்படுது. எண்ணிக்கை கணக்கில் இல்லை, இப்படி கைகளால் நீங்கள் இப்படி எடுத்திங்கன்னா எவ்வளோ வருதோ அவ்வளோ மட்டும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாவே போதும். இப்போது இந்த 2 பொருளையும் நம்ம சும்மா வந்து வைக்கக்கூடாது. அதனால் ஏதாவது ஒரு துணியோ அல்லது ஒரு பேப்பரோ வந்து எடுத்துக்கணும். பேப்பராக எடுத்துக்கிட்டிங்கும் போது கோடு இல்லாத அன்ரூல்டு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கிறது சிறப்பு. துணியாக எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய துணியாக எடுத்துக்கிறது சிறப்பு. ஏன்னா சிவப்புங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உரியது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட எடுத்துக்கோங்க. இப்போது இந்த உப்பு இருக்குது இல்லையா, இந்த உப்பை வந்து அந்த துணியிலையோ பேப்பர்லேயோ வந்துட்டு நீங்கள் போடணும். அடுத்து இந்த மிளகை வந்து போடும்போது உங்களுடைய கஷ்டங்கள் தீரணும்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு நீங்கள் போடணும். எப்போதுமே நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் இதே ப்ரொசீஜர் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். மிளகுக்கிட்ட பேசணும். அதே போல் மிளகை வைக்கும்போது என்ன பிரச்சனையை தீரணுன்ட்டு இதை செய்கிறோமோ அதை நம்ம சொல்லிக்கிட்டே வந்து வைக்கணும். இதுதான் வந்து டிஃபால்ட்டு. அதனால் அதே மாதிரியே வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டு பொறுமையாக வந்துட்டு வைங்க. இது மாதிரி நீங்கள் வைக்கக்கூடிய மிளகு பார்த்திங்கன்னா உங்களுடைய இடது கையால், அதாவது லெஃப்ட் ஹேண்டால் நீங்கள் வந்துட்டு அந்த பேப்பரில் வந்து வைங்க. இப்போ துணி வச்சுக்கோங்க, அந்த துணியில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ அதை வந்து ஒரு சின்ன முடிச்சு மாதிரி மூட்டை மாதிரி வந்து கட்டிக்கோங்க. பேப்பரில் வச்சுருக்கிறவங்க அதை வந்து அப்படியே வந்து மடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். இப்போது இந்த பேப்பரையோ அல்ல இந்த துணி மூட்டையவோ இரவு தூங்குறீங்க பார்த்தீங்களா, தூங்கும்போது உங்களுடைய தலகாணி கடியில் வந்துட்டு இதை நீங்கள் வச்சுக்கோங்க. நைட்டு முழுவதுமே நீங்கள் அதில் படுத்து தூங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒவ்வொருத்தங்க பார்த்திங்கன்னா தலகாணி யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து பெட்டுக்கடியிலையோ இல்லை அப்படியே தரையிலேயே கூட வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் படுத்துக்கலாம். ஆனால் இது உங்கள் தலைக்கடியில் இருக்கணும். அது மட்டும்தான் இங்கே முக்கியம். இப்போ நைட்டே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அமைதியான தூக்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நாளைக்கு காலையில் எழுந்ததும், நாளைக்கு பார்த்திங்கன்னா சஷ்டி திதி இருக்குது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி, சரிங்களா? அதனால் நாளைய நாளில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, முதல் வேலையாக இந்த துணியில் கட்டின முடிச்சியவோ அல்லது பேப்பரால் மடக்கி வச்ச இதையவோ வந்துட்டு வெளியில் போய், வீட்டுக்கு வெளியில் போய் நின்றுக்கோங்க. கிழக்கு பக்கம் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க. மொட்டை மாடியில் கூட நின்றுக்கலாம், வாசலையும் நின்றுக்கலாம். உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் ஒரு 11 முறை சுற்றுங்க. வலதுபுறம் இருந்து இடதுபுறம் ஒரு 11 முறை சுற்றுங்க. போதும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 11 டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் கிளாக் வைஸ்லேயும் ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் வந்துட்டு சுற்றணும். அதன் பிறகு இதை நீங்கள் அப்படியே எங்கேயாவது தூக்கி வீசிட்டு வரதும் நல்லது. இல்லைன்னா ஏதாவது ஒரு கவரில் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அதை போட்டுட்டு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ நீங்கள் கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் இதை வந்து நீங்கள் சுற்றிட்டீங்க அப்படிங்கும்போது இதை நீங்கள் மறுபடியும் வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அப்போவே தூக்கி போட்டுருங்க. இல்லை எரிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் காலி இடம்லாம் இருக்குது, அங்கே வச்சு எரிக்கவும் முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய பேப்பர்ஸோ இல்லை 2-3 கற்பூரத்தையோ பயன்படுத்தி இந்த உப்பையும் மிளகையும் வந்துட்டு நீங்கள் எரிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இதை வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து செஞ்சுருங்க. ஒரு சில சகோதரிகள் வந்து நான் எவ்வளவு தூரம் அழுத்தி சொல்லியும் நான் வந்து குளித்ததுக்கு அப்புறமா தான் எரித்தேன் பார்த்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா திரும்பவும் வந்து கை கால் முகம் கழுவுறது, தலையில் தண்ணி தெளிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுற மாதிரி வரும். அதனால் ஞாபகமாக காலையில் எழுந்து ஒன்றையும் எத்தனை மணிக்கு எழுந்தாலும் சரி இந்த மாதிரி வந்து சுற்றி போட்டுட்டு அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு அதன் பிறகு வந்து குளிக்கிறது சிறப்பு. நீங்கள் தலைக்கு குளிக்கணுன்ட்டு கூட கிடையாது, உடம்புக்கு குளிச்சிங்க அப்படின்னாவே போதும். தலையில் சும்மா தண்ணி மட்டும் தெளிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். இன்றோட உங்களை பிடிச்ச அத்தனை விதமான கஷ்டங்களும் கவலைகளும் நீங்கி நாளையிலேருந்து உங்களுடைய வாழ்க்கையே வந்து மகிழ்ச்சியானதாக வந்து அமையும். முருகனுடைய அருளால் எல்லாமே வந்து உங்களுக்கு இனி நல்லதாகவே அமையும். அவசியம் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.